அன்புள்ளவங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து டெரஸில் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி முடிச்சிருக்கோம். அந்த பதிவை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரப்பீஸ்லாம் வந்து சிப்பிங் பண்ணி எடுத்துகிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து வாலில் எஸ்பிஆர் சிமெண்ட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி கோட்டிங் அடிச்சுக்கிறோம். அதன் பின்னாடி வந்து வாலில் இருந்து ஃப்ளோருக்கு வந்து டேப்பராக ஒரு 5 இன்ச்சுக்கு நம்ம ஆன்சிங் பண்ணிக்கிறோம். பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்ட்டிஷனாக அதை வந்து பார்ட்டாக வந்து நம்ம தடுத்துக்கிட்டு தண்ணி வந்து மறுநாள் வந்து ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணி லீக்கேஜ் வந்து நம்ம ஒரு 4 days வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணிடுறோம். லீக்கேஜ் செக் பண்ணுறோம். லீக் இருந்த நாள் இதில் லீக் இருந்தது. அந்த லீக்கை வந்து நாங்கள் கட் பண்ணி ரிமூவ் பண்ணணும். அதாவது மாடியில் வந்து அந்த கிராக்கை நம்ம பார்க்கணும். கிராக் பார்த்தா தெரியும். அந்த கிராக்கில் வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஜிபி2 எஸ்பிஆர் மிக்ஸ் பண்ணி அதில் வந்து ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே அது செட் ஆகிடும். நெக்ஸ்ட் டே வந்து மறுபடியும் வந்து தண்ணி ஃபில் பண்ணுறோம். மறுபடியும் லீக்கேஜ் செக் பண்ணுறோம். லீக் வந்து இல்லாத பட்சத்தில் லீக் இருக்காது. நம்ம ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு இல்லையா? செக் பண்ணிவிட்டு மீண்டும் வந்து நம்ம கெமிக்கல் கோட்டிங்கு அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறோம். தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு நீட்டாக வந்து காய விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி கோட்டிங்க்கு வந்து ரெடி பண்ணுறோம். கோட்டிங் வந்து மாப்பே பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். கோட்டிங் வந்து ஒன்று வெர்டிக்கல் லைன் ஒன்று, ஹரிசாண்டல் லைன் ஒன்று வந்து நம்ம கோட்டிங் வந்து நூல் பின்னுற மாதிரி வந்து கோட்டிங் வந்து அப்ளை பண்ணோம். ஃபுல்லாக வந்து நம்ம கோட்டிங்கை பக்காவாக அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சிப்ஸு மண் சிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணி தர வலிச்சிடணும். ஞாபகமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.